Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இப்போ நீட் 2024 மே 5ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. நீட் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த நீட் எக்ஸாமில் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் புக்லெட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த புக்லெட்டில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது, நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது இது எதுக்குங்க சார் இந்த டைமில் அப்படின்னா, ஆல்ரெடி நீட் எக்ஸாமுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு, ரிப்பீட்டர்ஸுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அப்பியர் ஆக போகிறேன். மே 5ஆம் தேதி தான் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைன்னா நான் +2 போர்டுக்கு மட்டும்தான் நான் படிச்சுட்ருக்கிறேன். ஒரு கோச்சிங் சென்டருக்கோ இல்லைன்னா ஒரு மார்க் டெஸ்ட்டோ இது எதுவுமே எழுதி பார்த்ததில்லை. நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நீ டைரெக்டாக போய் நான் எழுதணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறேன். ஆஃப்லைன் டெஸ்ட்டு இன்னமும் அட்டன் பண்ணினதில்லை. இல்லைன்னா நீட் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை நான் இன்னமும் பார்த்ததில்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டினுடைய டெமோ வீடியோ, அதாவது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு இந்த மாடலில் தான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதில் உங்களுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடுற இந்த டேட்லேருந்து டே 1லேருந்து டில் த லாஸ்ட் டேட் வரைக்கும், லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கான மார்க்குக்கு ஏற்றார் போல் அது ஃபஸ்ட் ரவுண்டில் ஆர் செகண்ட் ரவுண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட் ஆர் ஸ்டே ரவுண்ட், ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா, உங்களுக்கு எந்த ரவுண்டில் சீட்டு கிடைக்குதோ அது வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்துட்டு உங்களை டே 1ல் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஃபுல் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டு, அதே போல் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் கொடுக்குற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். அதே போல் எனக்கு இந்த கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக நீட் 2024 எனக்கு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த 1 or 2 டவுட்ஸையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் த்ரூ பெய்டு சர்வீஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸையும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போது நம்ம பார்க்க போகிறது நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று இந்த ஸ்க்ரீனில் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை பொறுத்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கிலீஷில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதுவே தமிழில் கொஸ்டின் பேப்பர் மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷில், ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரீஜனல் லாங்குவேஜில். இப்போ இது ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்குது, அது எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரியல. ஓகே, மேபி குஜராத்தியாக இருக்கலாம் ஆர் பெங்காலியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேயும் கொடுப்பாங்க. 1.5 மணி சுமாருக்கு இதை கொடுப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை 3 hours 20 minutes, இங்கே 3 hours இருக்குது, 20 minutes எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. 3 hours 20 minutes உங்களுக்கு ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் சென்டரில், நீங்கள் கொண்டு போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒயிட்னர் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேடிங் சொல்லியிருக்கிறோம், ABCD இப்போ 4 இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னு நான் இதில் டாட் வச்சுட்டேன். ஆனால் இப்போ இந்த ஆன்சர் தப்புன்னு தெரியுது. இப்போ நான் இதை அடிச்சுட்டு இங்கே கொண்டு போய் செட் பண்ணனாலும் அது இட் வில் ட்ரீட்டட் அஸ் த ராங் ஆன்சர் தான். அப்போது ஒரு சர்க்கிளில் OMR ஷீட்டில் ஒரு டைம் தான் செட் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஒரு டைமுக்கு 2 டைம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ இது E3 அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் புக்லெட்டு. இது E3 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்காது. ஒரு ஹாலில் 12 பேர் இருக்கிறீங்க, 20 பேர் இருக்கிறீங்கன்னா 20 பேர்த்துக்கும் ஒவ்வொரு
சீரியல் நம்பரில் ஒவ்வொரு புக்லெட் கோடில் தான் இருக்கும். இதுக்கு பேர் புக்லெட் கோடு E3 F3. அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டோட்டல் புக்லெட்டில் இருக்கிற அதே கொஷின் தான் இந்தியா ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் கொஷின்ஸ் வந்து ஷஃபிள் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 10 கொஷின் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் 10 கொஷினாக இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஷஃபிள் ஆகிருக்கும். ஆர் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பயாலஜி ஒருத்தருக்கு வந்திருக்கும், ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு பாட்னியில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எப்படி வேணால் இருக்கலாம். சரிங்களா? அப்போது இது வந்து கொஷின் புக்லெட்டினுடைய ஃபஸ்ட்டு பேஜ். டு நாட் ஓப்பன் திஸ் டெஸ்ட் புக்லெட் அன்டில் யூ ஆர் ஆஸ்க்டு டு டூ ஸோ. சரிங்களா? அப்போ வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு இன்விஜிலேட்டர் சொல்கிற வரைக்கும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ரீடு கேர்ஃபுல்லி த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த பேக் கவர் ஆஃப் திஸ் டெஸ்ட் புக்லெட். சரி, அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கான சீரியல் நம்பர் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. டோட்டலாக 24 + 44 இவ்வளோ பேஜ் வந்து இதில் பிரிண்ட் ஆகிருக்குது இந்த புக்லெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இந்த 3 hours 20 minutes நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சோடனே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இருந்தாலுமே கூட இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது புக்லெட்டினுடைய ஃபஸ்ட்டு பேஜ். அதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணி இன்விஜிலேட்டர் சைன் வாங்கிட்டு நீங்கள் திரும்ப வெளியில் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? அதே போல் அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் சைன் வாங்குவாங்க, அதையும் செய்யணும். இது எல்லாமே அந்த 3 hours 20 minutes தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கேற்றாற் போல் பிளான் பண்ணணும். அப்போது இதில் வந்து உங்களுக்கு 5 to 10 minutes கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். அப்போது அதை நீங்கள் வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்றது இல்லைங்களா, இன் கேபிட்டல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பேரை SAP வியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ கேபிட்டல் லெட்டரில் எழுத சொல்லியிருக்காங்க, SAP வியூஸ் அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரோல் நம்பர் இன் ஃபிகர்ஸ் இன் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரோல் நம்பரை வந்து எழுதணும். இப்போ என்னோடய ரோல் நம்பரை நம்ம SAP வியூஸினுடைய அஃபீஷியல் ஃபோன் நம்பராக நான் கன்சிடர் பண்ணிட்டு எழுதுகிறேன். நீங்களும் அதே மாதிரி எழுதி வச்சிடாதீங்க. உங்களுடைய ரோல் நம்பர் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட் உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோன்னா அதில் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய நீட் ரோல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரோல் நம்பரை இங்கே என்ன பண்ணுறீங்க, இன் ஃபிகர்ஸில் எழுதுறீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதை எழுதி முடித்ததுக்கப்புறம் இன் வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 9 1 எத்தனை வேலை இருக்குது பாருங்கள், 5 0 எகைன் ஒரு 0, அப்புறம் 8, அப்புறம் 1. இவ்வளோ டிஜிட் வராது, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 9 2 7. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இன் வேர்ட்ஸ்லையும் எழுதிட்டேன், அதே போல் ஃபிகர்ஸ்லையும் எழுதிட்டேன். சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இன் த கேபிட்டல், சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இன் த கேபிட்டல்ஸ். அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணுறேன், கோயம்புத்தூர் போட்டுக்குங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? சென்டர் அப்படின்னா சிட்டி நேம் கேட்குறாங்களா சொல்கிறாங்களா, இல்லை வந்து சிட்டி நேம் கேட்குறாங்களா சென்டர் நேம் கேட்குறாங்களா அப்படிங்கிறத அவங்க சொன்னதுக்கப்புறம் எழுதிக்கிங்க. இப்போ நான் சென்டர் அப்படிங்கிறதுனால எக்ஸாம் சிட்டி நேம் எழுதியிருக்கிறேன். இல்லைன்னா அந்த ஸ்கூலோட நேம் ஆர் காலேஜோட நேம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா XYZ காலேஜ். ஓகேங்களா? XYZ என்ஜினியரிங் காலேஜ், XYZ மெடிக்கல் காலேஜில் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க, அந்த காலேஜ் அப்படின்னு நீங்கள் இங்கேயே பக்கத்தில் எழுதிக்கலாம். இதில் நான் தப்பு எழுதிட்டேன் சார் அப்படின்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இதை நீங்கள் எழுதுறீங்க, எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்களே தான் கொண்டு வர போகிறீங்க. அதனால் இதில் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு நீங்கள் வரி பண்ண வேண்டியது இல்லை. இது வந்து 100% உங்களுக்கானது தான். இருந்தாலும் இதெல்லாம் உங்களை செய்ய சொல்கிறாங்க. கேண்டிடேட் சிக்னேச்சரை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது இன்விஜிலேட்டர் சிக்னேச்சரை நீங்கள் போட்டுறாதீங்க, அவங்க போட்டுருவாங்க. ஓகேவா? இன்விஜிலேட்டர் யாரோ அவங்க வந்து அவங்களுடைய சைனை இங்கே போடுவாங்க.
அப்புறம் வந்து ஃபேக்சிமைல் சிக்னேச்சர் ஸ்டாம்ப் சென்டர் சூப்பர்டென்ட், அங்கே இவர் சைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த சென்டரோட சிக்னேச்சர் அண்டு ஸ்டாம்ப் ஆஃப் த சென்டர் சூப்பர்டென்ட் அவங்களுடைய ஃபேக்சிமைல் சீல் இருக்கும், அதை இங்கே வச்சுருவாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் புக்லெட் ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். இதுக்கு இப்போ நம்ம வந்து 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் உங்களோட பேசிட்டு. நீங்கள் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் 4 to 5 மினிட்ஸ் இதுக்கு ஒதுக்கிக்கலாம். அப்போ இதெல்லாம் எதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம், உங்களுடைய 3 hours 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து 2 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 1:50 இந்த ஒர்க் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 1:50 2 o'clock இந்த ஒர்க்கை முடித்து வச்சுட்டிங்கன்னா எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் பண்ண உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் எழுதிடலாம். இல்லை இதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? யூ ஹாவ் டு பிளான் இட் அக்கார்டிங்லி. முடிஞ்சால் இந்த சீட்டை நான் உங்களுக்கு மறுபடியும் நான் எழுதுனதெல்லாம் அழைச்சிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட எழுதலாம். அதே போல் நம்ம டெலகிராம் பேஜ்லேயும் வச்சுருக்கிறேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கான அந்த ஃப்ரண்ட் பேஜ், கொஸ்டின் புக்லெட்னுடைய ஃப்ரண்ட் பேஜ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கும். முக்கியமான இன்னொரு தகவல் கொடுக்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஏதாவது பிழை இருக்குது அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் எனி ஆம்பிக்யூட்டி கொஸ்டின் பேப்பரில் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கோ வராது, 100% வராது. ட்ரான்ஸ்லேஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல், இங்கிலீஷ் வெர்ஷன் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ஃபைனல் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்னுடைய மாடல் இல்லை, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்னுடைய சாம்பிள். இதே மாடலில் தான் உங்களுக்கு 2024 இருக்கும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள். இது வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்னுடைய ஃபஸ்ட்டு பேஜ். இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இங்கிலீஷ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ் மட்டுமே போட்டிருந்தீங்கன்னா ரெண்டுமே இங்கிலீஷில் இருக்கும். ரீஜனல் லாங்குவேஜ் வேறு ஏதாவது ஒன்று எடுத்திருந்தீங்கன்னா இங்கிலீஷும் இருக்கும், ஹிந்தியும் இருக்கும். இங்கிலீஷும் இருக்கும், தமிழும் இருக்கும். இப்போ நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன்னா இந்த சைடில் ரீஜனல் லாங்குவேஜ், இந்த சைடில் இங்கிலீஷு. அப்போ நான் இதை படித்து ஆன்சர் பண்ணுறதா அப்படின்னா நீங்கள் எதில் வந்து வெல்வர்ஸ்டாக இருக்கிறீங்களோ அதை படிங்க. ஒருவேளை நான் ரீஜனல் லாங்குவேஜில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு எதாவது டவுட் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் வெர்ஷனை நீங்கள் வந்து இறுதியானதாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.